வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வாரம் நமக்கு வாய்ப்புகள் தரக்கூடிய பங்குகள் என்னென்னன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வாரம் நம்ம பங்குகளை பார்க்குறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம சொன்ன சில பங்குகள் அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை எட்டி பிடிச்சிருக்கிற சில பங்குகளை முதல்ல பார்த்துடலாம். அந்த வகையில் முதலாவது பங்காக நம்ம பார்க்கக்கூடியது லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ். இந்த பங்கு வந்து நம்ம 104 தாண்டி மேலே க்ளோசிங் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா 124 அப்படிங்கிற மாதிரியும், அதையும் தாண்டிச்சுன்னா 157 அப்படிங்கிற மாதிரி 20/8/2023 கொடுத்துருக்கோம். பை சான்ஸ் நான் அந்த நேரத்தில் கொஞ்சம் ஏதோ அந்த டேட்டை கரெக்டாக போட்டு நான் போட்டிருந்தேன். அந்த ஒரு இது வந்து இப்போ கிட்டத்தட்ட நமக்கு இந்த மே மாதம் வந்து அதனுடைய 2வது ரெசிஸ்டன்ஸ் லெவலில் போய் சென்று அடைஞ்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து லெவல்ஸுங்கிறது. அந்த லெவலை தாண்டி மேலே போகும்போது அடுத்த லெவலில் டச் பண்ணுது. அதே மாதிரி கீழே வரும்போது அந்த லெவலில் ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்புகிறதையும் நம்ம இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் பார்க்க முடியுது. கொஞ்சம் ஸ்லோவாக போயிருந்தாலும் கூட அதனுடைய இலக்கை சரியாக போய் அடைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இது முதல் பங்கு. அடுத்த பங்கு பார்க்கலாம். இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய பங்கு வந்து BHEL. 200 தாண்டும் போது 311, 380, 490ன்னு 3 லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். அதில் ஃபஸ்ட்டு இப்போ 311 டச் பண்ணி 305 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுக்கும்போது 380, அதையும் தாண்டிச்சுன்னா 490. இதெல்லாம் வந்து கொஞ்சம் லாங் டேர்ம் பர்பஸாக BHEL நம்ம பிளான் பண்ணணும். இன்கேஸ் இந்த இடத்துல அது தாண்டாமல் போச்சு அப்படின்னா மறுபடியும் கீழே வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் எக்ஸிட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த சப்போர்ட் லெவல்ஸ் வரும்போது என்ட்ரி கொடுக்கறது நமக்கு ஒரு நல்ல ஒரு முயற்சியாக மாறும். ஸோ அதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். ஏன்னா மேலே 2 லெவலை கொடுத்துருக்கிறாரு, அப்படியே டைரெக்டாக போயிடும் அப்படின்ற மாதிரி நம்ம நம்பிடக்கூடாது. இதெல்லாம் வந்து நான் ஏன் திருப்பி ரிப்பீட்டடாக சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு ஒவ்வொரு வாரங்கள்லையும் புது சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வராங்க என்னுடைய சேனலில். ஸோ அவங்களுக்கு இது புரியணும். அதனால் ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கு இதை பற்றி புரியும். சரி ரைட்டு, இதுக்கு அடுத்து கட் பண்ணி கரெக்டாக க்ளோஸ் ஆனால் தான் மேலே போகும்னு சொல்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சு வச்சுருப்பாங்க. புது நண்பர்களுக்கு அதை புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயங்களை அப்பப்போ ஒவ்வொரு பர்டிகுலர் ஸ்டாக்லேயும் நான் வந்து சின்னதாக சேர்த்து சொல்லிட்டு போகிறது. ஸோ இந்த 2 ஸ்டாக் தான் நான் முதல்ல இப்போ எடுத்து சொன்னது. இதுக்கு அடுத்தபடியாக ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கு ஒரு பதிலை சொல்லிவிட்டு அடுத்து நம்ம ஃப்ரெஷ் ஸ்டாக்ஸை பார்க்கலாம். சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்வி வந்து ஓரியன் பேப்பர், இதனை பற்றி உங்களுடைய வியூ என்னன்ற மாதிரி கேட்டிருந்தாரு. இது வந்து நான் ஏற்கனவே கொடுத்த தகவலாக இருக்குது எனக்கு. ஸோ மறுபடியும் அவர் கேட்டிருக்காரோன்ற சந்தேகத்தில் நான் சொல்கிறேன். என்னென்னா, நான் சொல்லும்போது தயவுசெய்து கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வயதானவராக இருக்கிறீங்களா அப்படின்னா, உங்களுக்கு அந்த பழக்கம் சரியாக இல்லை அப்படின்னா, ஒரு பேப்பர்லேயோ இல்லை உங்கள் ரெகுலராக நீங்கள் ஒரு நோட்லேயோ என்ன சப்போர்ட் சொல்லியிருக்காரு, என்ன ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருக்காரு. க்ரீனில் வரைஞ்சிருக்கிறதெல்லாம் ரெசிஸ்டன்ஸு, ரெட்டில் வரைஞ்சிருக்கிறதெல்லாம் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கோடைய சப்போர்ட்டு. ஸோ இது ஏற்கனவே நம்ம சொன்னது வந்து 47 தாண்டும் போது 60ன்னு கொடுத்துருந்தோம். அந்த 60 தொட்டுட்டு மறுபடியும் 47 கட் பண்ணி கீழே வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அதுக்கு முன்னாடி சொன்னப்போ நான் என்ன எப்படின்றத நான் ஃபாலோ பண்ணேன். ஏன்னா பிகாஸ் இந்த ஸ்டாக்கை நான் ப்ரிஃபர் பண்ணி எடுத்து நான் ஃபாலோ பண்ணாததுனால எனக்கு தெரியல. பட் 40க்கு வரைக்கும் வந்து மறுபடியும் இப்போ அந்த 60 நோக்கி நெருங்கி சென்றிருக்கு. ஸோ அந்த 40 இப்போ ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக மாறி இருக்கிறத தெரிஞ்சதுனால நான் இப்போ அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் லெவலில் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ 40, 47, அடுத்த 60. இப்போ அந்த 60 இந்த முறை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வால்யூமோடு தான் போயிருக்கு ஸ்ட்ராங்காக. ஸோ இந்த 60 கிராஸ் பண்ணும்போது இந்த 72ம் போன முறை சொன்னப்போவே நம்ம போட்டிருந்தது தான். 72 அந்த 60 தாண்டிச்சுன்னா 72 போகும்னு. இப்போவும் அதே நிலமை தான். 60 தாண்டிச்சுன்னா 72, 72ஐயும் தாண்டிச்சு அப்படின்னா 90 வரைக்கும் போகும். ஃப்ரெஷ்ஷாக என்ட்ரி பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க 60 தாண்டி நல்ல ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா மட்டும் 72 and 90க்கு ஓரியன் பேப்பரில் சான்ஸ் இருக்குங்கிற பிளானோட நீங்கள் என்ட்ரி கொடுக்கலாம். ஸோ புதுசாக பார்க்குறவங்களா இருந்தாலும் இதுதான் இப்போதைக்கு ஓரியன் பேப்பர்னுடைய லெவல்ஸ். ஸோ பார்க்குறவங்க உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரிஞ்சால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ஒரு நோட் பண்ணிக்கிட்டு அதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய பொசிஷனை ஹோல்ட் பண்ணுறதா என்ன செய்யலான்றதை முடிவு எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான சப்ஸ்கிரைபருக்கான கேள்விக்கான பதில். நம்ம இப்போ வழக்கம் போல் நம்முடைய புது பங்குகள், தேர்ந்தெடுக்கப்பட்ட புது பங்குகள், எனக்காக நான் தேர்ந்தெடுத்த பங்குகளை இப்போது உங்களுக்கு அதை பகிர்றேன். வாங்க பார்க்கலாம்.
முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய பங்கு வந்து பவர் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன். பவர் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன்ற இந்த பங்கு வந்து நம்ம பார்க்குறோம். சிம்பிள் வந்து பிஎஃப்சின்னு இருக்கும். 480 ரூபாயில் இதனுடைய க்ளோசிங் இருக்குது. கிட்டத்தட்ட 350க்கும் 480க்குமே வந்து ட்ராவல் ஆகிட்டு இப்போ திருப்பி அதே 480 நெருக்கத்தில் க்ளோசிங் கொடுத்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு ஃப்ரெஷ் மூமெண்ட் இந்த 480 தாண்டி இது போகக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் ஒரு ஃப்ரெஷ் பிரேக் அவுட்டாக இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஒரு நல்ல ஒரு வால்யூமோடு இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால போன வாரம் ஒரு ஃப்ரெஷ் மூவ் கொடுக்கும், ஒரு ஃப்ரெஷ் பிரேக் அவுட் தரும் அப்படின்ற நம்பிக்கையில் கொடுத்துருக்கேன். அந்த வகையில் முதலாவது லெவலாக ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இது 555 டச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 682 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸாக இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். பிஎஃப்சியை வந்து நான் ரொம்ப காலமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடிக்கடி டிவிடெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாக். நீங்களும் அதை சரியாக பிளான் பண்ணி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை அதில் கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து RVNL. இது வந்து என்னுடைய இன்னொரு ஃபேவரட் ஸ்டாக். ரயில்வே ஸ்டாக்ஸ் நான் பொதுவாக விரும்பி பண்ணக்கூடிய ஸ்டாக்கு தான். அதில் இந்த பர்டிகுலராக RVNL வந்து ரொம்ப நாளாக நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறது. 200 கட் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு வேகம் எடுத்து 345 வரைக்கும் மேலே வேகமாக போச்சு. அங்கேருந்து மறுபடியும் அதே 200க்கு படிப்படியாக சரிஞ்சு கிட்டத்தட்ட 213 வரைக்கும் லோ வந்துருந்துச்சு. அந்த லெவல்லேருந்து இப்போ திரும்பி 284 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் 296 டச் பண்ணியிருக்கு 2 வாரங்களில். ஆனால் கிராஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணலை. அந்த 296 தாண்டி இந்த 2 வாரம் டச் பண்ண இந்த லெவலை தாண்டி க்ளோசிங் கொடுத்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வீக்ஸில் 346 ஃபஸ்ட்டு லெவலாக, அதாவது ஏற்கனவே அது போன உச்சத்தை முதல்ல தொடுறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை 296க்கு மேலே ஒரு நல்ல ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்து கன்ஃபர்மேஷனோடு இருந்துச்சுன்னா மட்டும் இந்த லெவலுக்கு போகிறதுக்கு RVNL சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் தாண்டிச்சு நல்ல ஸ்ட்ராங்காக அப்படின்னா 428ன்ற ஃப்ரெஷ் லெவலுக்கு ஒரு பிரேக் அவுட்டோட போய் நிற்கிறதுக்கும் RVNL சான்சஸ் இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். வாட்ச் பண்ணுங்கள். அந்த 296க்கு மேலே ஒரு க்ளோசிங் வச்சோ இல்லை அதுலேருந்து ஒரு நல்ல வால்யூமோட மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா மட்டும் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா முதல் லெவலாக நமக்கு 346, செகண்ட் லெவலாக 428, இந்த 2 லெவலும் RVNL நமக்கு சான்சஸ் தரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். நீங்களும் அதை அனலைஸ் பண்ணி உங்களுடைய முதலீட்டை கொண்டு போங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து இன்ஜினியர்ஸ் இந்தியா. இது வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து மேலே போயிட்டு மறுபடியும் 173 வரைக்கும் வந்து கீழே வந்து மறுபடியும் இப்போ திரும்பி இந்த 253 நம்ம போட்டிருக்க அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவா அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10 ரூபா குறைஞ்சி 242ல் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. அந்த லெவலை தாண்டிச்சு இந்த 253 லெவல்ஸுக்கு மேலே க்ளோசிங் போச்சு அப்படின்னா ஃபஸ்ட் லெவலாக ஒரு இன்ட்ரீம் லெவலாக நமக்கு இது ஏற்கனவே போன முச்சமான 274 முதல்ல போய் டச் பண்ணுறதுக்கு இன்ஜினியர்ஸ் இந்தியாவில் சான்சஸ் இருக்குதுன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த லெவலுக்கு போகிறதுக்கு முதல்ல வாய்ப்பு கொடுக்குதான்னு பார்க்கணும். அந்த 253க்கு மேலே அடுத்த வாரம் போய் க்ளோசிங் கொடுத்தால் வால்யூமோட அப்படி அதையும் தாண்டிச்சு அப்படின்னா 301 ஃபஸ்ட்டு லெவல் 274, செகண்ட் லெவல் 301. இது வந்து ஒரு ஃப்ரெஷ் பிரேக் அவுட்டாக இருக்கும் அந்த லெவலை தாண்டிச்சுனால. ஸோ அதனால் அந்த 301 அடுத்த லெவலாக வரும். அதுக்கு அடுத்தபடியாக 336. ஸோ 3 லெவல் கொடுத்துருக்கேன். 274, 301 அண்ட் 336. இந்த 3 லெவலும் இந்த 253க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்து மூவ்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும் நமக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் வாய்ப்புகள் இருக்கும். அதை கொடுக்காமல் 253க்குள்ளேயே ஆடிட்டே இருந்துச்சுன்னா என்ட்ரி கொடுத்துடாதீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா லெவல்ஸை தாண்டலை அப்படின்னா அது கீழே போகிறதுக்கு தன்னை மறுபடியும் தயார்படுத்திக்கலாம். ஸோ அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போங்க. இது என்னுடைய 3வது தேர்வு. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். 4வதாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து கரூர் வைசியா பேங்க். இந்த வாரம் பர்ஃபார்ம் பண்ண செக்டார்ஸில் பேங்கிங் செக்டாரும் ஒன்று. புதிய உச்சத்துக்கிட்ட தான் நெருங்கி போய் அங்கேருந்து தான் கீழே வந்து ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ தொடர்ந்து வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் பேங்கிங் செக்டாரில் சான்சஸ் இருக்குது. அதிலும் குறிப்பாக ரொம்ப கம்மியான விலையில் இருந்த சில பர்டிகுலர் பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வந்து முன்னேற்றி கொண்டு போயிட்டுருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. அந்த வகையில் கரூர் வைசியா பேங்க்குக்கு வந்து 203 ரூபாயில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 209 ரூபா இந்த வாரத்தினுடைய டாப். 210ன்னு வைங்களேன். அந்த லெவலுக்கு மேலே இப்போ ஏற்கனவே 205 தான் அதனுடைய ரேஞ்சாக இருந்தது.
ஸோ 210 வரைக்கும் போயிருந்தாலும் கூட மறுபடியும் 205க்கு கீழே கொண்டு வந்து தான் இதனுடைய க்ளோசிங்கை கொடுத்துருக்குறாங்க. மறுபடியும் இந்த 205 தாண்டி 210 தாண்டி போகும்போது 229 அப்படிங்கிறத நெக்ஸ்ட் லெவலாக இது போகிறதுக்கான வாய்ப்புகளாக மாறும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா 268 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ரெண்டாவது லெவலாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை பொறுத்த அளவில். ஸோ நீங்களும் அப்படி ஒரு வாய்ப்பு சரியாக அமையும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் இதில் முதலீடு செய்யுங்க. இது என்னுடைய 4வது தேர்வு. அடுத்து ஸ்டாக் பார்க்கலாமா? 5வதாக நம்ம பார்க்கக்கூடியது ஒரு பென்னி ஸ்டாக். பென்னி ஸ்டாக்கை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் கூட புதிய சப்ஸ்கிரைபர் இழந்திருக்கிறதுனால அதை நம்ம சொல்லணும். என்னென்னா, ஒரு பென்னி ஸ்டாக்கை பொறுத்த அளவில் நம்ம என்ட்ரி கொடுக்கறது நமக்கு வந்த லாபத்திலேருந்து ஒரு 20% எடுத்து ஒரு பரிச்சாய்த்த முறையில் நம்ம இதில் முயற்சித்து பார்க்கலாம். அந்த பர்டிகுலராக நம்ம அந்த 20%ன்றது ஒரு 1000 ரூபா எடுத்து இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த 1000 ரூபா போயிடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அந்த 1000 ரூபாயை வச்சு பல ஆயிரங்கள் நமக்கு வருவதற்கும் பென்னி ஸ்டாக்கில் வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரெண்டுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறதுனால ரிஸ்க் அதிகங்கிறதுனால நம்முடைய ப்ராஃபிட்லேருந்து ஒரு 20% மட்டும் இதில் எடுத்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. குறிப்பாக இந்த 10 ரூபாய்க்கு உட்பட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்டாக்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 100 ஷேராவது மினிமம், அதாவது ஒரு 100 ஷேராவது நம்ம மினிமம் இதில் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்கும் கம்மியாக வாங்குறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அதே சமயத்தில் ரொம்பவும் பல்காகவும் வாங்கிடக்கூடாது. நம்ம ஒரு ரேட்டை போட்டு அதுக்கு மேலே ஒரு 3 லெவலில் போடும்போது ஒருவேளை இது போயிடுமோன்ட்டு இருக்கிற துட்டை பூரா இதில் அள்ளி போட்டுறக்கூடாது. கண்டிப்பாக இது ஒரு ரிஸ்க் அதிகமான ஸ்டாக்ஸுகள் அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்முடைய ப்ராஃபிட்லேருந்து ஒரு சின்ன ரிஸ்க் எடுத்து பார்க்கலாமே ஒழிய மற்றபடி நம்முடைய டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை இதில் கொண்டு போகக்கூடாதுங்கிறது என்னுடைய வழக்கம். அதை உங்களுக்கும் நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி தோணுதோ அதன்படி ஃபாலோ பண்ணிங்க. நான் இப்படி தான் பென்னி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ பென்னி ஸ்டாக்ஸை பொறுத்தளவில் என்னுடைய ஸ்டைல் இதுதான். அந்த வகையில் இப்போ 4 ரூபாயில் கரெக்டாக க்ளோசிங் கொடுத்துருக்கு இந்த FCS சாஃப்ட்வேர். கிட்டத்தட்ட இந்த 3.25 ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்குது. அது நியர்பை தான் இப்போ அது இருந்துகிட்டு இருக்குது. அதற்கு கீழே போயிடுச்சுன்னா இது கொஞ்சம் வீக்னஸ் ஆகிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. ஏற்கனவே நமக்கு ஐடி செக்டர் கிட்டத்தட்ட நம்ம இந்த போன வீடியோவில் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும், ஒரு நல்ல இறக்கத்துக்கு வந்திருக்கு. இப்போ அங்கேருந்து பூஸ்ட் ஆச்சு அப்படின்னா ஒரு மாற்றங்கள் வரலாம். என்ன செய்ய போகுதுங்கிறது தெரியாது. இன்னும் கூட கொஞ்சம் கீழே இறங்கி வரலாம். அப்படி வந்துச்சுன்னா இந்த 3 ரூபா 25 காசு கூட இந்த FCS சாஃப்ட் டச் பண்ணலாம். பட் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த இடத்துல 4லேருந்து 3.25க்குள்ளே எங்கேயாவது கொண்டு போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் லெவலாக 5 ரூபாய் 50 காசு முதல் லெவலாக இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதையும் தாண்டிச்சுன்னா 6.70 இதற்கு முன்னாடி போன ரீசன்ட் டாப்பு. ஸோ அந்த லெவல் வரைக்கும் 2வது லெவல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதையும் தாண்டிச்சு அப்படின்னா 860 வரைக்கும் 3வது லெவலாக இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் சான்சஸ் இருக்குது. இது ஒரு பென்னி ஸ்டாக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போங்க. இது நான் ஒரு ரெகுலராக சொல்லக்கூடிய ஸ்டாக்ஸ் கிடையாது. பென்னி ஸ்டாக்ஸ் ரெகுலராகவே நான் சொல்கிறது கிடையாது. என் கண்ணில் பட்டு அது சரின்னு பட்டுச்சு நான் மட்டும் எடுத்து கொடுப்பேன். எனக்கும் அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணுன்ற ஐடியாஸ் வந்தால் மட்டும்தான் நான் மற்றவங்களுக்கு எடுத்து காட்டுவேன். ஃபெயிலியர் வந்துச்சுனாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம மனோதிடத்தோடு இருக்கணும். அதுதான் பங்குச்சந்தையில் ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல நம்ம தளர்ந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக தொடர்ந்து ஃபெயிலியர்ஸை சந்திக்கிற மாதிரி ஆகிடும். அதே சமயத்தில் அதை வராமல் பாதுகாத்து எப்படி செய்கிறதுங்கிறதையும் புரிஞ்சு செய்யக்கூடியவர்களாக நீங்கள் மாறிக்கணும். அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஒவ்வொரு விஷயங்களையும் நான் கொஞ்சம் அழுத்தி சொல்லிட்டு போகிறது. ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கு உண்டான ஸ்டாக்ஸுகள். நீங்களும் அதை எதில் உங்களுக்கு சரியாக வருன்றதை செலக்ட் பண்ணி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு போங்க. தொடர்ந்து அடுத்த வாரம் இது போன்ற வாய்ப்புகள் தரக்கூடிய பங்குகளோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.